நம்ம வந்து பார்த்தோம்னா மார்னிங் காலைல ஃப்ரெஷ்ஷாக வந்து போவோம். ஸோ சிடோரி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ சிடோரி யூஸ் பண்ணால் 2 பேத்துக்குமே 100 போச்சு. அப்போ கூட வந்து பார்த்தா அவனுக்கு எப்படி டேமேஜ் போச்சுனே தெரியல. அவனுக்கு ஃபுல் ஹெச்பி. நான் இத்தனைக்கும் டெமிட்ரி போட்டு யூஸ் பண்ணேன். அவனுக்கு பண்ண வேலை என்னன்னா ஒன்று நமக்கு முன்னாடி பார்த்தா எமோட் போட்டானுங்க. ஸோ அதுவும் சும்மா இல்லை, இந்த படகோட்டி எமோட் போட்டு ரொம்ப கடுப்பேற்றிட்டானுங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்று முடிஞ்சுது. அடுத்தது ஸ்கைத் எடுத்துகிட்டு போயிட்டு செம்மையாக அடியில் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் சிடோரி போட்டு அவனுக்கு செம்ம டேமேஜ் கொடுத்துட்டேன். ஸோ சிடோரி போட்ட உடனே எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 100 டேமேஜ் ஓகேங்களா. ஸோ ரசிங்கனோட இது மஸ்ட் நம்மளுக்கு பெஸ்ட்னே தெரிஞ்சுது. ஸோ நம்ம டீமில் பார்த்தா ஆஃப்லைன். ஸோ இது வேறு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் செம்ம கேம் பிளே கொடுத்துட்டு இருந்தோம். என்னன்னு தெரியல. ஸோ கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த மாதிரி நின்றுட்டு இருந்தார். ஸோ அவனும் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் அந்த பாட்டு பையன் அடிச்சுக்கனால அடிக்கவே இல்லை. ஸோ நம்ம டீம் மட்டும் வெறி கொண்டு போய் அடிச்சுட்டு செம்மையாக அடித்து முடிச்சிட்டாரு. 1-1 பார்த்தீங்கன்னா மேட்ச் போனது. ஸோ இதே மாதிரி அவனுக்கு நம்மளுக்கு ஒவ்வொரு ரவுண்டுக்கும் எமௌண்ட் போட்டு ரொம்பவே கடுப்பேற்றிருப்பானுங்க. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு அகைன் நானும் ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஓகேங்களா. ஸோ ஸ்கைத் எடுத்தாச்சு. ரிவெஞ்ச் எடுக்கணும் தான் நம்மளுக்கு ஆச்சு ஓகேங்களா. 75. பட் சிடோரியோட ரசிங்கானுக்கு ரொம்பவே பவர் கம்மியாக இருக்குது. அடித்து முடிச்சுட்டு நான் எமௌண்ட் போடல ஓகேங்களா. இந்த ரவுண்ட் நான் எமௌண்ட் போடல. ஏன்னா நம்ம வந்து பார்த்தினாக்கா எமௌண்ட் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தாக்கா நம்ம மினாட்டோட ஜுட்ஸு அந்த இதை தூக்கி போட்டு இந்த இடத்துல வந்தாச்சு. ஸோ வந்துட்டு இவனுக்கு ஸ்கைத்தில் வந்து பார்த்தா அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கைத் அடிச்சிட்டு இருந்தேன். அப்படியே வந்து பார்த்தா இந்த பக்கம் வந்துட்டேன். ஸோ வந்துட்டு மெட்டு போடலான்னு போட்டால் 2 பேருமே பார்த்தா வருவானுங்க. அசால்ட்டாக எனக்கு மண்டை மாட்டிக்கு ஓகேங்களா. அழகாக அடிச்சுட்டு இந்த பாட்டு பையன் பண்ணுற வேலையை பாருங்களேன். பண்ணிவிட்டு எமௌண்ட் போட ஆரம்பிச்சிருவான். அடா பாவி எனக்கேவா அப்படின்னு சொல்லிட்டு அகைன் எமௌண்ட் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ இந்த ரவுண்டும் போவான். இந்த ரவுண்டும் அதே மாதிரி தூக்கி போட்டு போவேன். ஸோ அவன் கரெக்டாக வந்து பார்த்தா அந்த ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுறான். ஸோ நானும் வந்து பார்த்தா அந்த குணாயை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருப்பேன். ஆனால் என்னென்னா துரதிர்ஷ்டவசமாக என் ஜோலி முடிச்சு விட்ருவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னாக்கா நான் மட்டும் இல்லை, என்னோட அவனோட டீம்மேட்டும் அவனும் சேர்த்து 2 பேரும் ஒரே அமௌண்ட் போடுவானுங்களாம் பார்த்துக்குங்களேன். அப்போ நமக்கு எப்படி இருக்கும் ஓகேங்களா. அதனால் ரிவெஞ்ச் எடுத்து அவனு சொல்லிட்டு ஒரு இதில் இருந்தான் அவனுக்கு 2 பேர். ஸோ அவன் அந்த பவரை போட்டான் ஓகேங்களா. 10 போகுது. இந்த பேப்பர் ஜூட்ஸ் தானே அது பேர். ஆமாம், அதை யூஸ் பண்ணுறானுங்க. அவெல்லாம் முடிச்சிட்டான் பாருங்கள். என்ன அடிச்சிட்டான். ஸோ இவன் வந்து பார்த்தா இங்கே சேம் அதே அமௌண்ட் போட ஆரம்பித்தான். அவன் டீம்மேட்டும் வந்து அதே அமௌண்ட் பார்த்தா போட ஆரம்பிச்சிட்டான். 2 பேருமே ஒரே அமௌண்ட் போடானுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா பச்சை சட்டை போட்டுருந்தான். இப்போ ஊங்காங்க போட ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்போ நம்ம 3 ரவுண்டு ஜெயிக்கணும் ஓகேங்களா. இந்த 3 ரவுண்டு அவனை நிற்க வச்சுட்டு 3 ரவுண்டு நம்ம அடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துல ஊங்காங்க போட்டிருந்தானா அட்ரா கைப்பில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா தரமாக அடித்து முடிச்சுட்டு ஒரு பிளேயர் என்ன ஆனான்னு தெரியல. ஸோ நாங்களும் சுற்றி முற்றி பார்த்தோம். மேலே நின்றுட்டு இருந்தான். ஒருவேளை ஆஃப்லைனாக இல்லை ஆஃப்லைன் மாதிரி வர வச்சு அடிக்கலாம்னு நினச்சானா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அழகாக அவன் மண்டியை பார்த்தா முடிச்சு விட்டாச்சு. ஸோ அவனே முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணால் எமௌண்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன் இட்டியா பாடி நல்லா மாதிரா பண்ணிட்டு வச்சுருந்தா நீங்கள் அப்படியே ஒரே செகண்டில் போட்டுருப்பா என்னது 7 பண்ணி முடிச்சிருப்போம் ஓகேங்களா. ஸோ ஃபைனல் வந்து பார்த்தா அந்த குணாயை பார்த்தா போட்டு ஷூரிக்கனை போட்டு ஒருத்தனை முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் ஒரே ஒருத்தன் அவன் ஆஃப்லைன். ஸோ நேராக என்ன பண்ணோன்னா அவன் மண்டிக்கே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் அடித்து முடிச்சிட்டேன். 4 ரவுண்டு கைஸ் எமௌண்ட் போட ஆரம்பிச்சிட்டோம். அவர் உக்காந்து எழுறாரு. பட் அவர்கிட்ட எமௌண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் எமௌண்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபைனல் ரவுண்டு FF நைஃப் எடுத்தாச்சு. ஸோ FF நைஃப் எடுத்துகிட்டு நானும் பார்த்தா ரஷ் பண்ணி ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ FF நைஃப் எடுத்துகிட்டு அங்கே ஒருத்தர் தான். ஸோ அவனை பார்த்தா நார்மலாக அடித்து கில் பண்ணிட்டோம். ஃபைனலாக ஒரே ஒருத்தன் அவனையும் அடித்து பூயாம ஆகிட்டேன் கைஸ். எப்படி நம்மளோட ரிவெஞ்ச் சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். டாடா, see you guys.